இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர். தேடுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே மாறாத எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருபலியானது ஜெரால் சகாயம் ரம்யா குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக பலியை நன்றிபடி அமைப்பு கொடுக்கிறார். இந்த குடும்பத்தை இந்த நாளை ஆண்டு நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் இறை அழைத்தலில் உள்ள பிள்ளைகள் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று நாம் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். தியோ மரிய டோனி அவருக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், ஷெரின் வெரோனிகா அல்ஜோ அவருடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் நாம் இப்படி வழியாக அவர்களுக்காக ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியான உலகில் வாழ்ந்து மரித்து போன அன்னம் பைலி சபரிராஜ் இருந்த 7ஆம் ஆண்டு நினைவு ஆகியோருடைய ஆண் வேலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடும். அற்புதமான இந்த தெய்வீக திருவழிப்பாட்டிலே நாம் அனைவரும் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் எண்ணி பார்த்தவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகள் என்னும் நான் பாவியற்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாமது இரக்கத்தை நாங்கள் பணிந்து வேண்டுகிறோம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரையாம் எங்களுள் கொடைகளை எல்லாம் அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியை நாங்கள் நெறிப்படுத்தும் எங்களுக்கு நீ அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளை, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன். ஏனெனில் அதுவே கடவுளின் மாட்சி அளிக்கும் வல்லமை. முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு. ஏனெனில் நேர்மை உடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? இவ்வாறு மனிதரே தமக்கு ஏற்புடையவராகும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகின்றது. தொடக்க முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கின்றது. இறைப்பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணினின்று வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கிவிடுகின்றார்கள். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவருக்கு தெளிவாய் விளங்கிற்று. அதை கடவுளை அவருக்கு தெளிவுறுத்துகின்றார். ஏனெனில் கடவுளுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும், அதாவது வல்லமையும் கடவுள் தம்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களின் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக இவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. தங்கள் ஞானிகள் என்று சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே. அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டனர். ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவருக்கொருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்றன. ஒடுக்கப்பட்டோரான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டனர். அவர்கள் கடவுளுடைய பற்றிய உண்மையை பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள். படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவருக்கு பணி செய்தார்கள். படைத்தவரை மறந்தார்கள். அவர்களை என்றென்றும் போற்றுவதற்குரியவர். ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் மென் கைகளின் வேலைப்பாட்டை விரிவிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை விளங்குகின்றது. பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. இவை கூறும் செய்தி உலகத்தின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன.
ஆற்றல் வாய்ந்தது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்காளுடைய செய்தியிலிருந்து வாசகம். லூக்கான செய்தி அத்தியாயம் 11 இறை திருவசனங்கள் 37 41 முடிய. இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசி ஒருவர் தம்மோடு உணவு அருந்த வரும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்த முன்பு அவர் கை கழுவாதை கண்ட பரிசேயர் வியப்படைந்தனர். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிஞர்களை வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்போது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தெய்வங்களை மன்றாட்டுகளை நம்முடைய பாதுகாவல் அந்தோணியார் பாதத்துக்கு ஜெபிப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கிய பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவும், தொழிலை ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் அவலமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப தேவைகள், நம்முடைய பொருளாதார தேவைகள், நம்முடைய உடல் தேவைகள் நம் மனதிலே நிறுத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்துணமான வேண்டுதல்களையும் நம்பிக்கையோடு நம்முடைய பாதுகாவல் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். ஒரு காணிக்கை பொருளாக
அன்புக்குரிய நம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்று பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் அந்தோனியாரை நம்முடைய புனிதனுடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருவிடத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிற இக்காணிக்கைகளை ஏற்றிடவுமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனாலே தூய மறை நிகழ்வுகள் வழியாக இவருக்கு நீ மாற்றளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இப்பொழுது அந்தோனியாருடைய நினைவு நாளையும் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அப்படி இறை பற்றி மிக்க வாழ்க்கையின் எடுத்து காட்டாதற்கு வலுவூட்டுகிறேன். அப்படியே படிப்பினால் எங்களை எல்லாம் பயிற்றுவிக்கிறேன். அப்படியே மன்றாட்டால் எங்களை என்றும் பாதுகாத்து வருகிறேன். ஆவி வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். எனவே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கன்னத்தை விடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதன் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டிருந்த நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவுடைய மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் என்று ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். இந்த நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை தந்து இந்த நாள் நிறைவடைய வேளையிலே ஆண்டுடைய சமூகத்துல நம்மை கொண்டு வந்து சேர்ந்ததற்காகும், இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடுகிற மிக அத்தனை பேரு நம்முடைய ஜெபத்துக்கு கேட்டு யாவருக்காக பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காக நம்பிக்கையோடு திருப்பலியை கடந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட வேண்டுதலுக்காகவும் என்றாடும். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூறும் திருபகவொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கண்ணிதாயான மிக்க மரியாள், ஜெபமாலை அன்னை, அப்படியே கணவரான புனித யோசேப்பு, பிரபல வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார், நாம் இன்று நினைவுபடுகிற புனித காலிஸ்டஸ் திருத்தந்தை, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா தீபசகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, அற்புதமாய் கற்றுக் கொடுத்த தெய்வீக செபத்தை கரங்களை விரித்து கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பற்றி யாதொரு கலக்கம் என்று நலமாக இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செய்கிற அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்தோதலுக்கு முடிந்தவர நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவர நம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுந்திருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்கள் இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானம், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பை, சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் இயேசு தருகிற என்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியாரும் ஒத்துழைப்பாலும் இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழி தவிர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் இன்றுடைய கட்டளைகளில் கருத்துணிக்கு செய்திடும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியப்படாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. தூய உள்ளத்தோர் இறைவனை காண்பர், தூய உள்ளத்தோடு வாழ அழைப்பு விடுகிறார்.
விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். இந்த மாதத்துடைய இந்த 2வது செவ்வாய்க்கிழமை மாலை வேளையிலே நாம் அனைவருமாக இணைந்து ஒருமித்த உள்ளத்தோடு நம்முடைய பாதுகாப்படியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி கொண்டு ஆண்டவருடைய தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்று இயேசுவை நம்முடைய ஆன்ம பலமாக சக்தியாக பெற்று அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு நம்பிக்கையோடு அந்தோனியார் நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் உரிவரான புனித அந்தோனியாரே, வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணையின் ஆதரவே பக்தியிலும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, நம்ம அனைவரும் கண்களை மூடுவோம். அவருடைய பாதுகாவுடைய பாதத்திலே நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். எல்லா விதமான தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் விபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் தடுத்தாட்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம், ஒற்றுமை நிறைவாக தங்க வேண்டும். நாம் அனைவரும் மன நிறைவோடு வாழ வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்கிற குழந்தை பேற்றிற்காய் நன்றி செல்வோம். பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் கல்வியிலும்
ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். படித்து முடித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்து பலமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வயது வந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இந்த திருமண ஏற்பாடுகளை செய்கிற போது சில பல காரணிகளால் திருமண தடைகளால பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமையாமல் வயது ஏறி கொண்டிருக்கிறதே என்று பெற்றோர்கள் கவலையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய ஜெபங்களுக்கு கனிவாய் செமெடுத்து நல்ல வரன்கள் அமைய வேண்டும், திருமண தடைகள் உடைய வேண்டும், பிள்ளைகள் மனவாழ்வு இணைந்து மகிழ்வுற வேண்டும் என்றான். திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளாய் ஒரு சில குறைபாடுகளால குழந்தை பேரின்மையால் அவதி உறுகிற தம்பதியர்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அவருடைய அழுகுரலை நம்முடைய பாதுகாவலை கேட்க வேண்டும். கர்ப்பத்தின் கனியை தொட வேண்டும். அற்புத விதமாய் அவளை குழந்தை பேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். தாய்மை பெற அடைந்து தம்முடைய கருவிலே குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்க கருவுற்ற பெண்கள், பேறு காலத்திற்காக காத்திருக்கிற பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிப்போம். அந்த கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கிற சிசுக்கள் நல்ல முறையிலே வளரவும், எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய வலிமை சக்தி தரும்படியாய் என்றான். என்னுடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து எடுக்க போகிற, திட்டமிட்டிருக்கிற, முயற்சித்துக் கொண்டிருக்கிற பல காரியங்கள், வெளிநாட்டு பயணங்கள், மேல் படிப்புகள், இன்னும் பல விதமான முயற்சிகள் அனைத்தும் அவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருக்கு எது சித்தமோ அதை நடத்தி தர வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் செய்து கொண்டிருக்க வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். போதுமென்ற மனதோடு வாழ வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும். உழைக்க வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உன்னதத்தை வளர்த்துக் கொள்ளவும். சிறப்பாக தொழில் குறித்து, வியாபாரம் குறித்து எடுக்கிற பலவிதமான முயற்சிகள், திட்டங்கள், தீர்மானங்கள் அனைத்தும் அனுகூலமாக்கி தர வேண்டும் என்றான். நம்மளே அநேகர் பலவிதமான உடல் நல குறைவினால் அவதிப்பட்டு கொண்டு இருப்பவர்கள், உச்சம் தடைந்து உள்ளம் கால் வரை வலிகளால, வேதனைகளால துன்புற்று கொண்டிருப்பவர்கள், மருந்துகள் மாத்திரைகளால கூட அந்த வழியிலிருந்து நிவாரணம் பெற முடியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்க அத்தனை பேருக்காகும் என்றான். அப்படியானவர்களுக்கு உச்சம் தந்து உள்ளம் கால்விருக்க வழிகளிலிருந்தும், வேதனையிலிருந்தும், துன்பத்திலிருந்தும், நோயிலிருந்தும் நம்முடைய பாதுகாப்புடைய பருதி பேசல் அவர்களுக்கு அற்புதமான சுகத்தை தர வேண்டும் என்று நின்றான். இன்னும் அநேகருக்கு மனநல குறைவினால் அவதிப்படுபவர்கள், குறிப்பாக பலவிதமான மன அழுத்தங்களால, மன உளைச்சல்களால், நம்பிக்கையின்மையினால, நிறைய வருத்தங்களோடு, காயங்களோடு, பயங்களோடு, அச்சங்களோடு, கவலைகளோடு இருப்பவர்கள், அதனால உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நிறைவின்மையினால, மகிழ்வின்மையினால, தூக்கமின்மையினால அவதியுற்று கொண்டிருக்கிற அத்துணை உள்ளங்களுக்கும் அமைதியும் நிம்மதியும் நல்ல உறக்கத்தையும் நம்பிக்கையும் தரும்படியாய் என்றான். குழுமி இருக்கிற நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலை நம்முடைய பாதுகாவலர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேரவை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேத்தும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைக்கமுள்ள இறைவாமது அளவில் அன்பு கூறுவதார்களின் தூய்மையால் கோடி அறப்பெறப்பட்ட பொழுது அந்தோரியாய் அண்டி வந்துள்ள பிள்ளைகள் ஆகிய எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியரிடம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் பேர் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம்.
ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக நாளும் பருந்து பேசுகின்றவனான புனித அந்தோணியாரே, கடைசி ஜெபத்திற்காக எடுத்திருக்கிறோம். என்றாடுவோமாக. இளமல்ல இறைவா, புனித அந்தோணியாருடைய நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படி. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கேட்ட முதல் வாசகத்தின் அடிப்படையில் திருப்பாடல் 8 இறைவசனம் 3 இப்படியாய் சொல்கிறது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீ நினைவு கொள்வதற்காக அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீ ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆயினும் கடவுளாகிய நீர் அவளை சற்றே சிறியவர்கள் ஆக்கியுள்ளீர். மாட்சியும் மேன்மையும் அவளுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். நாம் கேட்ட இன்றைய பதிலுரை பாடல்ல திருப்பாடல் 19:1 இப்படியாய் சொல்கிறது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கிறது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கிறார். ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை விளக்குகிறார் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம கடவுள் முன்பாக இருக்கிறோம். வசனம் அழகாய் சொல்கிறது. கடவுள் இந்த உலகை படைக்கிறாள், படைத்து அனைத்தையும் காண்கிறாவை அனைத்தும் நன்றாயிருந்தன அப்படின்னு தொடக்க நூல்ல வாசிக்கிறோம். நாம் வாசித்த இன்றைய அந்த திருப்பாடல் படைப்பினுடைய மாட்சிமை, படைப்பினுடைய சிகரம், படைப்பினுடைய மிகப்பெரிய உச்சம் அப்படின்னா அது வேறு யாரும் இல்லை, நாம தான். மனிதனை படைத்த போதுதான் விபிலியை எடுத்து வாசிக்கல, கடவுள் ஒரு மகிழ்வு, ஒரு முழுமையை காண்கிறார். அவதான் வசனம் அழகாய் சொல்கிறது. அனைத்தையும் படைக்கிறார். மனிதனை படைத்த போது தனது சாயலாக பாவனையாக மனிதனை படைப்போமாக அப்படின்னு சொல்றார். நாம் இங்கே வாசித்த இந்த 8வது திருப்பாடல் வான தூதர்களை விட சற்று குறைவாக அவனை படைத்து, இந்த படைத்த கடவுளை, பரம்பொருளை, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவரை நாம் வணங்கி ஆராதிக்க வேண்டிய தருணம். யோசிச்சு இந்த உடம்பு என்ற இந்த உடம்பு உச்சம் தலையிலிருந்து சொன்ன உள்ளம் கால் வரை
நரம்பு மண்டலங்கள், எத்தனை உறுப்புகள், கண்கள், மூக்கு, வாய் என்று நமக்கு லிவர், அப்புறம் சிறுநீரகங்கள், என்ன உள்ள எவ்வளவு விஷயம் இருக்குல்ல, இதயம், வெளியில தெரியாத உள் உறுப்புகள் வழியாக ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார். படைத்த தேவனை ஆராதிக்க வேண்டியவர்கள், படைத்த பொருளை அல்ல, மனிதனுடைய கை வேலை பாட்டால் உருவாக்கப்பட்டதை அல்ல. முதல் வாசம் படைத்தவரை, படைப்பினுடைய மேன்மையானவரை, மாட்சிமை பொருந்தியவரை, மகத்துவம் நிறைந்தவரை ஆராதி. ஆண்டவரே, எனக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறீரே, எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறீரே, என் வாழ்வில் எவ்வளோ விஷயங்களை ஆசீர்வாதமாய் பிறந்ததிலிருந்து என் தாயின் கருவில உருவாகிய நாளிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவரே எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு எத்தனையோ பேர் குறைபாடு இருக்காங்க. கண் பார்வையற்றவர்கள், காது செவி திறனற்றவர்கள், ஊமைகள், இன்னும் நடக்க முடியாதவர்கள், உடல்ல எத்தனையோ உறுப்புகளால பாதிக்கப்பட்டவர்கள், காது கேட்க முடியாதா எவ்வளோ பேர் இருக்காங்க. யோசிப்பான இன்னைக்கு நான் நினைக்கிறேன், நான் கடவுளுடைய படைப்பினுடைய உச்சம் அப்படின்னு சொன்னேன். கடவுளுடைய படைப்பினுடைய சிகரம் யார்? நீங்களும் நானும். அவ படைத்தவரை, படைப்பு பொருளாகிய நான் அந்த ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும், எப்படி போற்றணும்? அந்த அருமையான நேரத்தில் நம்ம எழுந்திருப்போம். ரொம்ப அழகான ஒரு பாடலை நாம் கரங்களை தட்டி, அதே நான் சொன்ன நன்றி உள்ளத்தோடு ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே என்று நீங்க அனைவருமாக ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்டு இந்த உடலுக்காக, உயிருக்காக, வாழ்வுக்காக, கொடைகளுக்காக, நல்ல கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக, நல்ல வீடு வசதி வாய்ப்புகளுக்காக, நமக்கு பாருங்க எவ்வளோ நல்ல உறுப்புகள், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை மிக சிறந்தவர்களாக, நம்ம அடுத்த விட யூனிக், நம்ம விட வித்தியாசமானவர்களாக நம்மை படைத்து பராமரித்து காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆராதனை, ஆராதனை, துதி. கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாக ஆராதனை, ஆராதனை, துதி, ஆராதனை, ஆராதனை,
பாதத்தை துதித்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை. கண்களை முடுவோம், கரங்களை குவிப்போம். ஆண்டவரே, சுமையாகவே எங்க பிரசனம். நான் சொன்ன இந்த உலகினுடைய படைப்புகள்லாம் பாருங்க, நிறைய நேரங்கள் அவன் பார்க்கறதே இல்லை. இந்த மரங்கள், மலைகள், பறவைகள், விலங்குகள், எவ்வளவு அழகான ஒரு உலகம். கடல், வானம், நிலா, விண்மீன், சூரியன். அதான் பிரான்சிஸ் அசிசியார் ரொம்ப அனுபவிச்சார். இயற்கை விரும்பி அப்படின்னு அவர் சொல்றோம். இயற்கையின் புனிதர். நிலாவை, விண்மீன்களை, விலங்குகளை எல்லாம் அப்படியே அரவணை. சில பேர்லாம் இருக்காங்க, மரங்களை கட்டி பிடிச்சுப்பாங்க. மரங்களோடு பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் இந்த விலங்குகள் பார்த்தீங்கன்னா, நாய், நான் சொன்ன பெட் டாக்ஸ், இந்த மாதிரி விலங்குகள், அதாவது இந்த கிளி, அதுக்கெல்லாம் உணவு, காகம், இதற்கு உணவு. நினைக்கிறேன் இந்த இயற்கையோடு கொள்ள உறவுல மனிதனாகிய நாம எவ்வளோ மடங்குங்க, நம்மால கணக்க வைக்க முடியாது. அந்த அளவுக்கு கடவுள் நம்ம எப்படி படைத்திருக்கிறோம். நான் சொன்னேன், பார்த்து 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 படைத்தவர், நம்முடைய சாயலாக பாவனையாக படைத்தவர். எவ்வளோ திறமைகள் இங்க. ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள், ஒருவர் மற்றவரை போல இல்லை. எத்தனை வித்தியாசங்கள், அழகானவர்கள், நல்ல உடல் சக்தி உள்ளவர்கள், எவ்வளோ காரியங்களை, திறமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆகவே படைத்த இந்த ஆண்டவரை ஒரு விஷயம் மனதுக்குள்ள நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த வாழ்வுக்காய் நன்றி, இந்த கொடைக்காய் நன்றி, என்னை மனிதனாக பிறக்க வைத்ததற்காய் நன்றி. அப்ப உங்களுடைய பிள்ளையாய் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்ததற்காய் நன்றி. நன்றி இயேசு, நன்றி இயேசு.
இந்த உலகத்தை ஆண்டவர் சொல்வார், அதான் பார்த்து அனைத்தும் அனுபவித்து வாழ். அந்த அன்பார் பாருங்க, அந்த எல்லாத்தையும் உனக்கு தான், இது எதுவுமே உனக்கு இல்லை, எல்லாம் உனக்கு தான். நீ எவ்வளவு சுதந்திரம், எவ்வளவு வாய்ப்புகள், எவ்வளவு வசதிகளை கொடுத்திருக்கிறார். நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீ கொடுத்து கொண்டிருக்க அத்தனை விதமான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. எங்களோடு இருப்பவரை, எங்களோடு இருப்பவரை, எங்கள் மத்தியில வாசம் செய்து கொண்டு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அமருவோம். வழக்கமாக இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நற்செய்தி நம்ம சிந்திக்கலாம். தூய்மை, சுத்தம். உங்களுக்கு தெரியும், சுத்தம் டாய்ஸ் போடும், சுத்தம் சோறு போடும். ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எப்படி நம்மளை இனம் கண்டு கொள்கிறோம் அப்படின்னா, நீங்க எப்படி சுத்தமா இருக்க ஒரு விதமான ஒரு சார்பு சொல் அதான் சொல்றாங்க. எனக்கு சுத்தமாக இருப்பது அடுத்தவங்க சுத்தமாக இல்லை. இப்போ எனக்கு பவுடர் போடணும் கண்டிப்பாக, நான் மாற்று கருத்தே இல்லை. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். சில பேருக்கு நான் பவுடர் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க எனக்கு பவுடர் போடுறது எனக்கு பிடித்திருக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நான் சொல்லுவது. சில பேருக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை சட்டை போடுவாங்க தெரியல, உடனே இப்போ நீங்கள் பெண்கள்லாம் இருக்கீங்க, உடனே அவுத்தணும், ஏன்னா அது துவைக்க போடணும். சில பேர் ஒரே சட்டையை 5 நாள் போடுவான். ஒரு புடவை நம்ம என்னடா இந்த பொம்பளை இப்படி கட்டியிருக்கு, இதுல என்ன இருக்கு? நான் பேச புரியுதா உங்களுக்குலாம்? எனக்கு தூய்மையாய் இருப்பது அடுத்தவருக்கு அழுக்காய் இருக்கிறது. எனக்கு அழுக்காய் இருப்பது அடுத்தவருக்கு தூய்மையா இருக்கிறது. தெளிவாயிச்சா? குட். இப்ப நம்ம எல்லாம் பொதுவாகவே பேசுவோமே, நீங்க எல்லாமே இருக்கும், நம்ம அனைவருமே. நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தோன்னா முதல்ல நாம தூய்மையா வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிய நினைக்கல, இப்ப காலையில் எழுந்தோம், பல் விளக்குவது, மூச்சு கழுவது, குளிப்பது. சில பேர்லாம் இருக்காங்க, நான் சொன்னாங்க எனக்கு தெரியல, இது ஒரு நோய் தெரியும்ல, ஃபோபியா அப்படின்னு சொல்றான். ஃபோபியா, தண்ணீர் ஃபோபியா. சில பேர் தண்ணியை பார்த்தா 5 நாள் குளிக்க மாட்டானா, 5 நாள் ஆமா குளிக்குது. ஐயோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் கூட இருக்காரு, ஐயோ தண்ணியா வேணாம், அது தண்ணியே பிடிக்காது. அது எவ்வளோ கஷ்டம் இல்லை? இப்போ நான் யோசிப்பேன், இதெல்லாம் அது ஒரு நோய் தான் சொல்கிறேன். இதையிலும் மூஞ்சை கழுவணும், குளிக்கணும், அப்போ தான் உடம்புல இருந்து வருகிற அழுக்குகள், வேர்வைகள் பக்கத்தில் நிற்க முடியாது. என்னடா சொல்லுவேன், பொன்னாடி பக்கத்தில் புருஷன் கூட, யோ தலைப்பையா அரே கப்படி நாடு அப்படின்னு சில சிகரெட் குடிச்சுட்டா வந்தா சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், உடலை நம்ம பேணணும். கடவுள் சொன்ன மாதிரி ரொம்ப உடம்ப, இப்போ சில பேர் கண்ணில் ஊத்த, வாயில நாட்டம், கையில் அந்த விரல்லாம் ஒழுங்கா நீங்க பார்த்தா தெரியும். சில பேர் அவங்கள பத்தி கண்டிக்கவே சுத்தமா இருக்க மாட்டேன், வேற சேர்ந்து வேற அப்படியே கையெல்லாம் கருப்பா தான் இருக்கும். அப்படியே அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு முதல் பகுதி தூய்மைனா நம்ம சுத்தமா வச்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம யூஸ் பண்ற ட்ரெஸ் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, தினந்தோறும் நான் சொன்ன மாதிரி புதுசா அயன் பண்ணி போகணும். சில பேருக்கு அயன் மடியாம அவர் வந்தானே அயன் போட்டு தான் வருவார். ஒரு தான் போடுவார், ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுருவார், அதை பத்தி போடவே மாட்டார். ஒரு அம்மா இருந்தாங்களாம், இந்த டிவியில சேனல், அந்த காலத்துல செய்தி வாசிங்க தெரியுமா, பழைய ஆளு. யாரு இது? ஒரு முறை கட்டின சாரியை திருப்பி கட்ட மாட்டாங்களாம். 365 நாளுக்கும் ஒரு சாரி. அந்த அம்மா ஒரு ஃபேமஸான ஆளு, சோபனா ரவி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1980, 80, 90 அவங்க வாசித்தாங்க இந்த நம்ம டிவியில. ஒரு முறை கட்டினா திருப்பி கட்ட மாட்டாங்க. நம்பலாம் அப்படிலாம் இல்லைங்க, எங்க அவ்வளவு ஒன்றும் பெரிய வசதியானலாம் இல்லை, நம்பலாம். அப்ப நம்ம உடுத்துற உடையில ஒரு தூய்மை, சுத்தமா இருக்கணும் அப்படின்னு. இப்ப நிறைய பேர் இந்த நம்ம நாத்த மருந்து தமிழ்ல சொல்றான், சென்ட்ன்றீங்களா, பெர்ஃப்யூம். அது பேர் தமிழ்ல தெரியுமா? நாத்த மருந்து. நாத்தம் புசு புசு வச்சுட்டு கப்படிக்கும். சில பேருக்கு ஓகே அதை அடிச்சுக்கிறான், விடுங்க, அதெல்லாம் இந்த துவைக்க, அதெல்லாம் துணி துவைக்காதவன், சோம்பேறியானவன், அந்த மாதிரி ஆனவன். இன்னொரு நம்ம இருக்கிற இடங்களை, வீடுகளை பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களில் வீடுகளை பார்ப்பேன். நான் கூட இந்த வீடுகள் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கிச்சன் முதல்ல சுத்தமாகணும். நீங்கள் ஒரு சும்மா சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இப்போ நீங்கள் இன்னைக்கு மீன் குழம்பு செய்கிறீங்க, மீனெல்லாம் செஞ்சுட்டு அந்த தலையெல்லாம் அதே போட்டு 2 நாள் எடுக்கலை வீட்டில், கிச்சனில் மீனுக்குள்ளே ரூமுக்குள்ளே போக முடியுமா? வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும், பா கப்புடா, என்னடா வீடு, நத்தச்ச வீடு.
அதே மாதிரி இன்னொரு இடம் உங்களுக்கு தெரியும், டாய்லெட் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே. அதுக்காக இப்போ நிறைய ப்ரஷ் எல்லாம் வாங்கி அதில் ஊற்றி கீத்தி ஆர்பிக்கலாம் போட்டு, அதே மாதிரி நம்ம வாழ்கிற நம்முடைய வீடுகளில் வச்சு நான் சொல்லுவேன், இதெல்லாம் ஏன் என்ன யோசிக்க, எதற்காக தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவை. தூய்மை இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போனால், நான் சொல்லுவேன் பலமுறை சொல்லியிருக்கேன், என்னுடைய ஒரு தந்தை நான் குருமானோட அனுபவம் சொல்வார், ஒரு சாமியார் ரூமுக்கு போனீங்கன்னா 2 இடத்துக்கு போகணுமா, ஒன்று பெட்ரூம், ஒன்று டாய்லெட். உங்கள் கதை உங்கள் ஜாதகம் தெரிஞ்சிடும். ஏன் சொல்லு, நீங்கள் நிறைய வீடுகள் பாருங்களேன், கட்டில் மேலே தான் இப்போ போகிற ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போடுவீங்க, போட்டு அது ஒரு வாரம் அங்கேயே கிடக்கும் குப்பை மாதிரி. துணியை துவச்சிட்டு அப்படியே எல்லாம் தூக்கி போடுறா, ஏன்னா படுக்கிறேன் அது. அப்புறம் அதே வச்சு 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 அதை கொசு மூழ்ச்சி ஒரே அதுவே திருப்பி இன்னொரு முறை துவைக்கிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளும். டாய்லெட்ஸ் நிறைய நேரங்களில் உண்மை சில பேர் டைமே இருக்காது, அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வாழ்விடங்கள், நாம் வாழ்கிற இடத்தை நம்ம முதல்ல நம்ம தூய்மையாக வச்சுக்கணும், நம்ம உடுத்துக்கிற உடையை தூய்மையாக வச்சுக்கணும், நம்முடைய வாழ்விடங்களை தூய்மையாக வச்சுக்கணும். இந்த தூய்மை அப்படி என்பது நமக்கு கண்டிப்பாக அவசியம், கண்டிப்பாக அவசியம். நீங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சுவா. இப்போ நான் நிறைய பேசும்போது சில பேர் வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வருதுன்னா அது காரணம் அவங்க பல்லு விளக்கல இல்லை, வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க அதை போய் கவனிக்கணும். அதை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ சில பேர் நான் பார்க்கும்போது தெரியல, மூஞ்சி கூட கழுவ மாட்டேறான், அப்படியே பக்கி மாதிரி வரான் தரேன், ஒரு தலைவாரி ஒரு சின்ன ஒரு லைட்டாக பூ போட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுட்டு வரலாம், அப்படியே எழுந்து தூங்கி எழுந்துச்சு நேராக கோயிலுக்கு வருவாங்க சில பேர். அப்போ சில இடத்துக்கு நான் போகும்போது, வெளியெல்லாம் போகும்போது ஈஸியாக நம்ம அதுக்காக நான் ரொம்ப மேக்கப் பண்ண சொல்ல, ஒரு டீசெண்டாக சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம் பண்ண வேண்டியதெல்லாம் நமக்கு தேவை. இது நீங்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும், எப்படி சுத்தமாக இருக்கணும் என்பதெல்லாம். பரிசேயருடைய வாழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள் அப்படின்னாலே சொல்றாங்க ஒதுக்கப்பட்டவர்கள், அதாவது தங்களை ஒதுக்கி கொண்டவர்கள். பரிசேயர் அப்படி என்பதுக்கான லத்தீன் மொழியில் சொல்றாங்க, தங்களை நான் கொஞ்சம் ஒதுங்கினேன், நான் கொஞ்சம் பெரிய. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களை மாதிரி நான் சொன்ன மாதிரி தான், அவங்க யூஸ் பண்ணுற அவங்க வீடுகளில் இருக்கிற வீட்டை வாழ்விடத்தை சுத்தமாக வச்சுப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் சுத்தமாக வச்சுப்பாங்க, ட்ரெஸ் சுத்தமாக வச்சுப்பாங்க. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பாத்திரங்கள்லாம் கழுவாமல், இப்போ நைட் சாப்பிட்ட பொருளை கழுவாமல் நீங்கள் காலை சாப்பிட மாட்டீங்க, சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு கெட்டுடும். நீங்கள் அந்த பொருள், அழுக்கான பொருள், மீன் குழம்போ கறி குழம்போ என்னவையாக இருக்கும், நல்லா போட்டு தேய்ச்சி தான் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும். அது சாதாரணமாக சில நேரத்தில் பால் சுட வைப்பேன், எனக்கு தெரியாது, பால் தீஞ்சிடும், அதை திரிஞ்சிடும். அப்போ ஒழுங்காக அந்த பாத்திரத்தை என்ன பண்ணல, கழுவா முட்டை, அதனால தான் பால் திரிஞ்சு போச்சு என்பது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அப்போ நான் பார்க்குறேன்ல, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு நற்செய்தி நம்மளுடைய 2ஆம் பகுதியை வாசிக்கிறோம். இப்போ நீ கடைக்கு போறீங்க, நான் கூட பார்க்குறேன், கடைக்கு போய் பொருட்கள்லாம், இப்போ காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கினேன், அழிவு போன காய்கறி யாராவது வாங்குவீங்களா? பழைய ஒரு 3 நாள் 4 நாள் கறியெல்லாம் வாங்குவீங்களா? அந்த மீன் ரொம்ப என்னது ஐஸ் மீன், நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம். ஃப்ரெஷ், அவங்க சொல்லுவாங்க ஃப்ரெஷ் இப்போ தான் வந்துச்சுங்க, இப்போ தான் எங்கேருந்து கடல்லேருந்து இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தாங்க மீனை, காய்கறிக்கு இப்போ தான் பிடிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரெஷ். ஆகவே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர்கள் கூட காய்கறி வாங்குகிற போது கூட அழுக்கானது, அது அவங்களுக்கு ரொம்ப தீட்டானது ஆயிடும். இப்போ சுத்தம் இல்லாமல் ஒரு பொருளை சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும்ல, சில பேருக்கு மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர்லாம் இருப்பாங்க அப்படியே தொடச்சினே இருப்பாங்க, இந்த கிளாஸை கொடுத்தீங்கன்னா தண்ணி குடிக்கும்போது 10 முறை யோசிப்பான், என்னோட அது அழுக்கா இருக்கா நீட்டாக இருக்கா, இந்த கிளாஸ் இப்படி கை விட்டுவாங்க, நல்லாவே இல்லை, நல்லா தான் இருக்கும், அவருக்கு எதுவும் இருக்கக்கூடாது, பாருங்க இது ஒரு மாதிரி இருக்கு பாருங்களேன். சில பேர் வீட்டுக்குள்ள போனால் அந்த தூசி இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. வீட்டில் அப்பா அம்மா சில பேர் பயங்கரமாக இருப்பான், சில பேருக்கு ஆப்போசிட், அப்படியே விடுங்க நம்ம சொன்னா செய்யாது. நம்ம நிறைய வீட்டுக்கு மந்திரிக்கு போகும்போது பார்த்தா சுத்தமாக இருக்கும், சில வீட்டில் பார்த்தா கிச்சன் உள்ளே போக முடியாது, சும்மா தீர்ந்தடிக்குதான் சாப்பிட போல, அப்படியே நேற்று வச்ச பாத்திரம்லாம் அப்படியே கழுவான். அப்போ எனக்கு என்னன்னா, இந்த பரிசேயருடைய உணர்வு என்ன அப்படின்னா, தூய்மையா இருப்பது. கண்டிப்பா தூய்மை, கிளன்லினஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். கடவுள் சுத்தமா என்ன சோறு போடும் சொன்ன சுத்தம் கடவுளுடைய பிரசனத்தை கொண்டு வருகிறது. அதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பரிசேயருடைய வாழ்விட எங்கேயுமே அவங்க இயேசு நிறைய சொல்லுவாங்க, அவங்க தங்களை ஒதுக்கி கொள்வார்கள், பெரிய ஆளா காட்டிப்பாங்க, அல்லது அவங்க மற்றவங்கள மாதிரி கிடையாது. இப்போ நீங்க சொல்ல அந்த அழுக்கா இருப்பேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸே விழுங்க மூஞ்ச பாரு, அது நல்லாவே இல்லை, எந்த பேர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், நான் எவ்வளோ நீட்டாக போட்டுருப்பேன், நான் எவ்வளோ தலை அழகாக வரீங்க பத்தியா, நான் எவ்வளோ பவுண்டர் போட்டுருக்கேன் பத்தியா. இப்போ எப்படி நான் பேசுறது, இது நான் இதே தான் பரிசேயருடைய எண்ண ஓட்டமாக இருந்தது. இங்கதான் பிரச்சனை. இயேசுவை உணவருந்த கூப்பிடுறாங்க, இயேசு கை கழுவவில்லை. இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், என்னடா அந்த சாமியார் கை கழுவாம சாப்பிட்றான், அப்படியே சாதாரண விஷயம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கை கழுவாம சாப்பிட்டா இயேசு செத்தா போயிட்டார்.
அவனுக்கு என்னன்னா தூய்மை. பலர்களை இயேசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்வதை நம்ம வாழ்வில் நாம கூட நிறைய நேரங்கள் இந்த வெளிப்புற தூய்மையை பற்றி நிறைய பேசும். நான் பேசுனேன், என் உடம்பு ட்ரெஸ்ஸை ஒழுங்காக வச்சு நான் டெய்லி காலைல மாலை குளிக்கணும், நல்லா சென்ட் அடிக்கணும், அல்லது வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், என்னுடைய வீடு மற்ற விஷயங்களை எல்லாம் சுத்தமாக, வண்டியை சுத்தமாக வச்சுக்கணும், காரு டூ வீலர் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பேசும்போது பல நேரங்களில் வெளிப்புற தூய்மை நமக்கு அவசியம், கண்டிப்பாக அவசியம். ஆனால் பல நேரங்களில் பரிசேயரை போல வெளிப்புற தூய்மையோடவே முடிச்சிடும். எது நமக்கு தேவை? உள்ளம் நல்லா இருந்தா உடம்பில் ஏதும் குறையில்லை. நான் இப்ப டாக்டர் மாதிரி பேச போறேன். உங்களுக்கு வாயில அதிகமா பேட் ஸ்மெல் வருது வச்சுங்களேன், இங்க இருக்க யாருக்கும் ஒருத்தர் அவங்க பல்லு விளக்கல என்பதற்காக வருதா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா? வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கட் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உங்க குடல்ல ஏதோ பிரச்சனைங்க, நீங்க மலச்சிக்கல், நீங்க டாய்லெட் ஒழுங்கா போனா புஸ்குன்னு வரும். இங்க இருக்கிறது வாய் வழியாக அந்த ஒரு மாதிரி பேட் ஸ்மெல். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன், இப்ப இந்த கண்ணு மூக்கு வாய் கையெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் வந்து பண்றோம். உள்ள இருக்கிற உறுப்புகள் சுத்தமா வச்சுக்கணுமா? அதான் நிறைய தண்ணி குடிங்க, நிறைய நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாம் பத்தி நிறைய டாக்டர்ஸ் சொல்லி கொண்டு இருக்கிறான். அப்ப இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த உள் உறுப்புகள், நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் தான் தெரியும், உங்க கதை எல்லாம் தெரியும், சிபிசின்னு சொல்றான், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாது. உள்ளுக்குள்ள அப்படி ஆசிட் இருக்கு, யூரியா இருக்கு, என்னென்னமோ போடுறான். கொழுப்பெல்லாம் பற்றி எல்டிஎல் யூடிஎல்லாம் நம்ம தான் படிக்க வேண்டியதா இருக்கு. பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரியல, நல்லா தானே இருக்க, ஆனா உள்ள நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுதான் ஏசு சொல்றார். வெளியில நம்ம நல்லா திடகாத்திரமாக நம்மை சுத்தமாக வைத்துக் கொள்கிற இதே பரிசேயர்கள் அவங்க உள்ள எப்படி இருந்துச்சுன்னா இருள் அடைந்து இருந்தது. கொள்ளையும் தீமையும், ஆண்டவர் சொல்ற வசனம் சொல்றது, கொள்ளையும் தீமையும் நிறைந்திருந்தது. தங்களை மட்டும் அப்படியே பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு அடுத்தவங்களை மட்டப்படுத்திட்டு நாங்க தான் கடவுளுக்கு பிரியமானவங்க. இதுதான் தப்பு, இதுதான் வன்மையா கண்டிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்க கூட யோசிப்பாங்களேன், இன்னைக்கு கடவுள் முன்பாக நாம் சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் நம்ம பாடியோ நம்ம உடம்பையோ வீட்டையோ காரையோ சுத்தமா, இந்த உள்ளம் இந்த மனசு அது தூய்மையா இருக்கா அப்படி நீங்க தான் கேட்கணும். ஆண்டவர் முன்பாக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு தான் சாமி தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை. இந்த வேதனைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன யோசி பண்ண? கோபம், பகைமை, குரோதம், நிறைய மேல நமக்கு பொறாமை, அவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ண, நிறைய பேர் வச்சுட்டு எப்போயும் சில பேர்லாம் பேசுவாங்கல்ல, அப்ப பண்ணாங்க அவன், இன்னும் உள்ள இருக்குங்க, உள்ளம் இன்னும் அழுக்கு அடிஞ்சு போயிருக்கு. நான் சொல்வேன் அதான் நம்ம கொட்டணுங்க. ஆண்டவர் சொல்றார் உள்ளத்தை தூய்மையா வச்சு. எப்படி ஒரு பாத்திரத்துல இந்த தண்ணியை நான் குடிக்கணும் அப்படின்னா தண்ணி சுத்தமா இருக்கணும். அப்ப அந்த பாத்திரம், இந்த கிளாஸ் சுத்தமா இருந்தாதான் அந்த தண்ணியை நான் குடிப்பேன். இந்த கிளாஸ் அழுக்கா இருந்தா நான் இந்த கிளாஸை கிளீன் பண்ணி தான் தண்ணி குடிக்கணும். இது சாதாரண அண்டர்ஸ்டாண்ட். ஆண்டவர் சொல்றார், நீங்க வெளிப்புறத்தை மட்டும் சுத்தப்படுத்துறீங்க, ஆனா உள்புறம் தான் முக்கியம். உள்ளிருந்து வருவதுதான் மனிதனை தீட்டுப்படுத்துகிறது, காயப்படுது. உள்ள போறது இல்லை. நீங்க ரொம்ப பார்த்து வாங்குறீங்க. காய்கறி முதல் கொண்டு 10 முறை தலையை போட்டு கழுவுறீங்க, 10 முறை எல்லாம் சுத்தமா சாப்பிடுறீங்க. உள்ள போறது ஒன்னும் செய்யலையா, உள்ள இருந்து வெளியே. அப்ப உள்ள என்ன இருக்கு? நான் சொன்னேன், இந்த வயிறுல இருக்க குடல் பிரச்சனைகள் தான் அந்த பேட் ஸ்மெல்லாம் வருது. அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு குடல்ல பிரச்சனை இருக்கு, அவங்க சொன்ன அல்சர் பிரச்சனையா இருக்கு, நீங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மாத்திரை சாப்பிடணும். அப்போ உள்ளத்தை இந்த இடத்தை நம்ம கவனிக்கவே இல்லைன்னா அது வெளிப்படுகிறது. உடம்பு ரொம்ப தெளிவா இருக்குங்க, உங்க உடம்பு உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும், அதனாலதான் நம்ம சினத்தை கவனிக்குது. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உள்ளம், நம்ம மனசு, இதை நான் எந்த அளவுக்கு சுத்தமா வைத்திருக்க முயற்சிக்கிறேன். கஷ்டம். நான் சின்ன வயசுல ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்குமா இருக்கேன், மனக்கோயில் கொண்ட மாணிக்கம், ரொம்ப அழகா உட்கார்ந்துருப்பாரு, அவருக்குள்ள கோயில் இருக்கும், கோயில், மனக்கோயில் கொண்ட மாணிக்கம். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, அது முதல் பகுதியில் அது ஒரு பாடலாக வரும், அந்த செய்யுள்னு சொல்லுவாங்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மனக்கோயில் கொண்ட மாணிக்கம், கடவுள் உறையக்கூடிய இடங்க, கடவுள் உறையக்கூடிய இடம். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை போது சொன்னேன், 2 ஆண்டவருக்கு 2 உறைவிடம், ஒன்று விண்ணகம், இன்னொன்று நன்றி நிறைந்த உள்ளம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு இந்த இறைவன் உரைகிற இந்த இடத்தை நான் எப்படி வைத்துக்கணும்?
நான் சொன்ன வீட்டை சுத்தமாக வச்சிருங்க, டெய்லி டாய்லெட்டை சுத்தமாக வச்சுங்க, நீங்கள் பயணம் செய்கிற அந்த காரு வண்டியை 2 வீலர் சுத்தமாக வச்சுருங்க, உங்கள் உடம்ப அப்படி தேய்ச்சி லேட்டஸ்ட் சோப் போடுறீங்க, சென்ட் அடிச்சுக்கிறீங்க, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதெல்லாம் ஓகே. வாட் அபவுட் இன்சைட்? அப்போ இன்சைட் தான் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கடவுள் உங்களுடைய என்னையும் பார்த்து கேட்குறேன். நான் சொன்னேன், கடவுள் சொல்கிறேன் மனிதனை அப்படியே சாயலாக பாவனையாக. அப்போ இன்னைக்கு நீங்கள் எல்லாம், நான் எல்லாம் ஒரு கடவுளுடைய சாயல். வெளியில போகும்போது நம்மளை பார்க்கணும். ஆனா பல நேரத்தில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய மூஞ்சி கர்ஜிக்கும் சிங்கம் போல கோபமா, ஒரு ஸ்மைலி இல்லை, ஒரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்க அகத்துல நல்லா பவுடர் போடுங்க, அகத்துக்கு நிறைய எண்ணெய் ஊத்துங்க, அகத்துல வந்து சீப்பு போட்டு தலையை சீவுங்க, அகத்துல கொஞ்சம் பெருக்குங்க, அகத்துல இருக்கிற அந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க, அந்த தேவையெல்லாம் குப்பையை கொட்டிடுங்க. இந்த அகம் சுத்தமா வச்சுக்கணும், இந்த மூஞ்சி சுத்தமா, இந்த உடம்பு சுத்தமா. இதுதான் ஆண்டவர் சொல்றேன். வெளியில காட்டுற முக்கியத்துவம் உள்ளக்குள்ள இன்னைக்கு நீங்களும் நானும். அதான் அவர் சொல்ற 2வது தர்மம் செய்யுங்க சொல்றேன். நான் சொல்றேன், தர்மத்தை விட முதல்ல நான் வந்து என்னன்னா சமூகத்தை என்ன நான் யாரா இருக்கிறேன், நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கணும் ஆசைப்படுறோம். சில பேர் அதை விடுங்க, பார்த்தேன் தவக்காலம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசியம், தவக்காலம் வரட்டும், அப்போ வந்து மனமாறினோம். தினந்தோறும் இன்னைக்கு வந்து சொல்றாங்க சுய ஆய்வு. நீங்க அனைவருமே நாங்களாம் பண்றோம் சுய எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ், இங்கிலீஷ் தினமும் பண்ணணுங்க, தினமும் பண்ணணும். எப்படி நான் சொன்னேன், நன்றி சொல்வது தினந்தோறும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. தினந்தோறும் கூட ஆண்டவரை இந்த இதயத்தை இருக்கிற தேவையற்ற கசடுகளை, தேவையற்ற அழுக்குகளை எடுத்தெறியணும். என் இதயத்தை, என் உள்ளத்தை சுத்திகரிங்க, இலவத்தை பரிசுத்தமாக. வசனம் சொல்லுது, முதல்வா நேர்மையுடையோ வாழ்வர். இன்னைக்கு என் உள்ளத்துல நேர்மை உள்ளவனாக ஆண்டவருக்கு சமூகத்துல நான் உண்மை உள்ளவனாக இருப்பதற்கான அருளை கேட்போம். அழகான ஒரு பாடலை பாடி இந்த நாட்களுடைய ஆறாம் நிறைவு செய்வோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமை. ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லாரையும் நிரம்பி இருக்கிறது. வசனம் சொல்ல, தூணிலும் துரும்பிலும் ஆண்டவர் இருக்கிறார், உலகமுடைய எல்லா மூளை முடுக்கில் இருக்கிறார். அந்த படைப்பினை நான் சொன்ன மிக சிறந்த படைப்பாக மனிதன் நீங்களும் நானும் தான் அவருடைய பிரசன்னத்தை தாங்கி செல்லணும். அதற்கான அருளை வேண்டி இந்த பாடலை பாடும். பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.
மறித்த ஒரு நிகழ்வு. நற்கருணை வாங்கிட்டு போகும்போது பக்கத்துல விளக்கு எடுத்துன்னு போவாங்களாம். இப்போ நீங்க இருக்க வச்சுங்களேன், நீங்க நற்கருணை பெற்றுக்கொண்டீங்க. இந்த ஆலயத்துக்கு வெளியில போகும்போதோ இந்த கேண்டில் எடுத்துட்டு போவாங்களாம். அந்த காலத்துல நான் எப்போ படிச்சது. ஏன்னா உள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். எத்தனை முறை நான் நீங்க அதை உணர்ந்து இருக்கிறோம். சொன்ன இயேசுவின் பிரசன்னம். அவரை நாம் வாங்குகிற போது முதல் புது நன்மை முதல் திருவந்தில நீ இயேசுவாக மாறுகிறாய். இயேசு உன் உள்ளே வருகிறார். அதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கிரியை சொல்லுவாங்க, வார்த்தை கிரியை பண்ணும் நமக்குள்ள. அது செயலாக்கம். ஏன் செயலாக்கம் பெறல அப்படின்னு நான் பலமுறை யோசிப்பது, இயேசு உள்ளே வருவதை நான் உணரவே இல்லை. இயேசுவை நான் வரவேற்பதற்குரிய இடத்தை உருவாக்கவே இல்லை. வெறுமனே சடங்கு ஆச்சாரமாகவே இது முடிந்து போய்விடுகிறார். அப்பதான் நீ பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், நம்ம ஆண்டவருடைய சாயல், அப்படியே பாவனை. நீ ஒவ்வொரு முறை நற்கருணை வாங்குற போது நற்கருணையில பிரசனம் ரேடியேட்ஸ். அதாவது இங்க இருந்து பாஸ் பண்ற, எப்படி ஒரு நீங்க சார்ஜ் பண்ணும் போது தெரியும் பாருங்க, அந்த போயிட்டே இருக்கும் பாருங்க, அந்த கரண்ட் வந்து பேட்டரியில போகும் பாருங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய பக்கத்துல அமரும் போது நற்கருணையை வாங்குற போது அவர் ரேடியேட் பண்றார். ரேடியேட்ஸ், கிவ்ஸ் எனர்ஜி, நமக்கு சக்தி கொடு. அப்போ இங்க என்னன்னா அந்த சார்ஜ் இல்லாம வெறுமையா இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த சார்ஜ் ஏறுற மாதிரி நம்முடைய வாழ்விலும் கூட நமக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துட்டு படைத்த பரம்பொருளாகி ஆண்டவரை உள்ள அனுமதிக்கும் போது நிச்சயமாய் நான் சொன்ன உடல் ரீதியாக பல நோய்கள் இருந்து நாம் குணமாகும். உள்ள ரீதியா மன ரீதியா இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும். மறுபடியான ஒரு விசுவாசத்துல வளரக்கூடிய அருளை ஆண்டவர் தர வேண்டும் சொல்லி மாண்பின் கீதத்தை பாடி ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீ விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருநத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பெருபலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற
உமை மன்றாடுகிறோம்.
நிர்மலமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.